இயற்கை சூழலுக்கே இந்த மரங்கள் மிக மிக முக்கியமானது. அது என்ன பின்னாடி பெரிய கிளாஸ்கள்ல படிப்பீங்க, தெரிஞ்சுக்கங்க. ரொம்ப முக்கியம். மரம் இல்லைன்னா மனிதனுடைய வாழ்க்கையே இல்லை. அதனால கூடிய மட்டும் நீங்கள் முடிந்தவரை மரங்களை உங்களால் முடிந்த அளவு வளர்த்து பாதுகாக்க வேண்டும். அது ஆசிரியர் ரொம்ப அருமையா சொன்னார். அந்த புத்தகத்தை படிச்சு சொன்ன பையனுக்கு என்னுடைய தனிப்பட்ட முறையிலையும் பாராட்டை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தது பேனா பத்தி ஒரு பொண்ணு சொன்னுச்சு இல்லையா? பேனாவுடைய பயன் எழுதணும். சும்மா பேனாவை வச்சு அழகு பார்க்கறதுலயோ ஷோகேஸ்ல வச்சுக்கிறதுலயோ அதனுடைய பயன் இல்லை. பேனாவுடைய பயன் எழுத வேண்டும். அதற்காகத்தான் அது ஒவ்வொரு இடத்துலையும் போய் எனக்கு இங்கு கொடுங்க கலர் கொடுங்கன்னு கேட்டு கடைசியா இங்கு வாங்கி அதை எழுத ஆரம்பிச்சோம்னா சந்தோஷம், எல்லோருக்கும் பயன்படுகிறது. இதை அப்படியே உங்களுக்கு அப்சர்வ் பண்ணுங்க. அதாவது உங்களுடைய நிலையை எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் இப்ப பள்ளிக்கூடத்துக்கு வர்றீங்க, படிக்கிறீங்க. படிச்சு என்ன பண்ணணும்? அடுத்தவர்களுக்கு பயன்பட வேண்டும். உங்களால அடுத்தவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும். உங்களால் பயன் இருக்க வேண்டும். இந்த பையனா இந்த பொண்ணா நல்லா படிச்சிருக்காங்க, நல்லா உதவியா இருக்காங்க, கேட்கறத செஞ்சு கொடுக்குறாங்க அப்படிங்கிற பேர் நீங்க எடுக்கணும். அதற்கு நீங்கள் இப்பொழுதே உங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். இதற்கு திருக்குறள் இருக்கு. நீங்க நிறைய படிக்கிறீங்க. இப்ப தேவாரம், திருவாசகம், திருக்குறள் எல்லாம் சொன்னாங்க. அதுல அந்த பிள்ளைங்க இங்க ஒப்பிக்கல. நான் நிறைய பேரை பார்த்தேன். நிறைய பேர் அதை ஒப்பிக்கிறீங்க. சோ நிறைய பேருக்கு தெரியுது. ரொம்ப சந்தோஷம். இதை தொடர்ந்து நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். இப்ப திருக்குறள் நான் சொன்ன மாதிரி இந்த கல்வி அதிகாரத்துல முதல் குறள் தெரியுங்களா? கற்க கசடர தெரியும். கற்பவை கற்றமை நிற்க அதற்கு தக. கற்க கசடர அப்படின்னா கசடுன்னா அடுக்கு, குறை இல்லாமல் கற்க வேண்டும். சரி, அதுக்கு ஆசிரியர்கள் இருக்காங்க, உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. கற்றவின் நிற்க அதற்கு தக, அதுதான் ரொம்ப முக்கியம். இப்ப பேனா எப்படி எழுதுறதுக்கு பயன்பட்டதோ, மரம் எப்படி நிழல் காய் கனி கொடுக்கறதுக்கு பயன்படுறதோ, அதே போல் நீங்கள் படித்தது உங்களுக்கும் இந்த உலகத்திற்கும் உங்கள் குடும்பத்திற்கும் மற்றவர்களுக்கும் பயன்பட வேண்டும். அதை நீங்க தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டும். இப்ப உதாரணத்துக்கு சொல்றான், அடுத்தவர்களுக்கு தொந்தரவு கொடுக்க கூடாது, அடுத்தவர்களுடைய நட்பை பேணி பாராட்ட வேண்டும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம படிச்சுட்டா மட்டும் பத்தாது. அதை நம்மளுடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியம். இந்த அளவில் நீங்கள் நிச்சயமாக இந்த ஒழுக்கத்தை கடைபிடித்து கற்றவற்றை பிறருக்காக பயன்படுத்தி உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் முன்னேற்ற பாதையிலே செலுத்த வேண்டும். உங்களால் இந்த பள்ளியும் ஊரும் நாடும் பெருமைப்பட வேண்டும் என்று வாழ்த்தி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி. வணக்கம்.